ஏன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு வீடே இல்லை. யானை வருது, புலி வருது, எல்லாமே வருது. இது எல்லாமே அவங்களோட இசை கருவிகள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, முதுமலை புலிகள் காப்பகம், யானைகள் சரணாலயம் பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தேன் குறும்பர், அவங்களோட சிற்றூர் தான் அது. இந்த ஊருக்கு பேர் பார்த்திங்கன்னா சோக்கப்பட்டி அப்படிம்பாங்க. ஸோ இந்த கிராமத்தை தான் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து இவங்களோட வாழ்வியலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாமே இப்போ சம்மருங்கிறதுனால ஃபுல் ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து 1 இயருக்கு முன்னாடி இந்த கிராமத்து மக்கள் ஒருத்தர் வந்து யானை வந்து அடித்து இறந்துட்டாப்புல. ஒரு ஹியூமன் எலிஃபென்ட் கான்ஃப்ளிக்டான ஒரு இடம் இந்த இடம் தாங்க. நைட்டு ஒரு 7 மணிக்கு வன விலங்குகளோடு ஒரு ஒத்திசைவோடு வாழக்கூடிய ஒரு கிராமம். வன பாதுகாப்பு சட்டம் போட்டதுக்கப்புறம் வனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் வந்து ஒரே இடத்துல வந்து குடியமர்த்தப்பட்டாங்க. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து அவங்க செட்டில் ஆகிருக்காங்க. மாவனல்லாங்கிற ஒரு கிராமத்து பக்கத்தில் வந்து செட்டில் ஆகிருக்காங்க. இவங்களோட தொழில் பார்த்திங்கன்னா தேன் எடுக்கிறது தான் இவங்களோட தொழிலே. இப்போ வந்து வனத்துக்குள்ளே போக அனுமதி இல்லைங்கிறதுனால கூலி வேலைகளுக்கு போயிட்டு தங்களோட வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்ருக்குறாங்க. கால்நடைகள் மேய்ச்சிட்டு அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி வனத்துக்குள்ளே இந்த மாதிரி இந்த மலைகள் மேலே, இந்த காடுகளில் ஆங்காங்கு சின்ன சின்ன குகைகளில் வந்து தேன் எடுத்து சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு தங்களோட கால்நடைகளை மேய்ச்சிட்டு அந்த உணவை எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பணம்னா என்னன்னே தெரியாத ஒரு மக்கள் இப்போ ஒரு 30 வருஷமாக தான் பணம்னா என்னன்னு தெரிஞ்சு அன்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. பாருங்கள், அழகாக மரத்துலேயே வீடு கட்டியிருக்காங்க, மூங்கில்லையே. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் எடுத்து அதுலேருந்து வீடு கட்டுவாங்க. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா மூங்கிலே வீடு கட்டிகிட்ருக்காங்க. கோழி கூண்டு எவ்வளோ அருமையாக அடிச்சிருக்காங்க பாருங்கள், கலை இணையத்தோட மூங்கில்ல. இது பார்த்திங்கன்னா அவங்களோட கோவில், காளியம்மன் கோவில். பாருங்கள், இதில் வந்து இருக்கிறது எல்லாமே அவங்களோட இசை கருவிகள். இது எல்லாத்தையும் தொங்க போட்டு வச்சுருக்காங்க. இது வீட்டிலலாம் வைக்க மாட்டாங்க, அவங்களோட கோவிலில் தான் வச்சுருப்பாங்க. கோவிலில் வந்து பண்டிகை நடக்கும்போது இந்த இசை கருவிகளை வச்சு நிறையா டியூன் இவங்க மேக் பண்ணுவாங்க. எப்படின்னா, இறக்கும் பொழுது ஒரு மனிதர் இறக்கும் பொழுது அதுக்கு ஒரு விதமான டியூனு, அடுத்து வந்து கல்யாணத்துக்கு ஒன்று, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான டியூனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களோட வீடு தாங்க. இந்த காலகட்டத்துலேயும் எப்படி இருக்காங்க பாருங்கள் வீடுங்கள்லாம். ரொம்பவுமே வறுமை கோட்டு கீழ் வாழக்கூடிய ஒரு மக்கள். எல்லா இடத்துலையும் ஆட்டு புழுக்கையாக இருக்குது. ஆடு தான் வந்து மேய்த்தல்னு நினைக்கிறேன். யாரையுமே காணும், பெரியவங்களே. ஸோ யார்கிட்டையாவது பேசலாம் அப்படின்னா. இந்த வீடு கட்டிட்டு மேலே தார்பாய் தான் போட்டு வாழ்ந்துருக்காங்க. தார்பாயெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. தம்பி, யாராவது ஐயா இருக்காங்களா? பெரியவங்க யாராவது? யாருமே இல்லையா?
யார் இருக்கா? அப்பா இருக்காரா? வா போகலாம், வா வா, காட்டு வா அப்பாவா. சரிடா சரிடா, சரி 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 சரி, நான் தான் வா. என்னோட வீடு ஓட்டு வீடு. ஐயா வணக்கம் ஐயா. என்ன வீடு கட்டிகிட்டு இருக்கீங்களா? சரிங்கய்யா சரிங்க. ஏன்னா அடுத்து ஜூன் மாதம் மழை காலங்கள் வரப்போகுது. சின்ன வீடு அருமையா. அம்மா வாங்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா? காலன். அருமை. ஏன் தேன்லாம் எடுக்கலையா இந்த டைமு? தேன் குறும்பர். இந்த மக்கள் வந்து எப்போவுமே கொஞ்சம் குள்ளமாக தான் இருப்பீங்க. நல்லா மலை ஏறி குகைகளில் போயிட்டு தேன் எடுக்கிற மாதிரி. அது அவங்களோட வீடு தாங்க. எல்லா வீடுமே இப்படி தான் இருக்குது. அம்மா உங்கள் பேருமா? உங்கள் பேர்? எங்கள் பேர் பீக்கிலி. பீக்கிலி. சரிங்கம்மா சரிங்கம்மா. நீங்கள் பிறந்ததெல்லாம் எங்கேம்மா? பிறந்ததெல்லாம் இங்கே தான். இங்கே தான். இங்கே தான். உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? எங்களுக்கு வயசெல்லாம் தெரியாது. சரிங்கம்மா சரிங்கம்மா. உங்கள் அப்பாங்க அவங்களாம்? எங்கள் அம்மா அப்பா எல்லாம் இறந்துட்டாங்க. எங்கே அவங்களோட ஊர்லாம்? அவங்க ஊர் வந்து கீழ்தேசம். எங்கிட்டுக்குமா? பளிமார். பளிமார். அது எங்கே இருக்கு? அது கல்லம்பலாக்கு கீழே போகணும். கல்லாம்பாளையம். தெங்குமராடாவா? தெங்குமராடா. ஓ சரி சரி சரி. அங்கேயிருந்து ஊரு அதே தான். அங்கேயிருந்து இங்கே வந்திருக்கீங்க? இங்கே வந்தாது. சரிங்க. வந்து பிறந்தது வந்ததெல்லாம் இங்கே தான். குழந்தை குட்டிங்க எல்லாம் அது எங்கள் அப்பாவுக்கு இங்கே தான். சரிங்கம்மா சரிங்கம்மா. இதான் அக்காவோட வீடு. இதெல்லாம் நீங்களே கட்டினதா? வந்து குருப்போஸ்ல இருக்குது. அங்க வாடகைக்கு வந்திருக்கிற வீடு கட்டி தரேன்ட்டு கட்டி தரல. அவங்க கட்டி அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க கரண்ட்னால. அது அப்படியே நிறுத்தி வச்சுதான் வாடகைக்கு வந்து இங்க இருக்கிறேன். இப்ப அங்க வந்து கட்டியாச்சுன்னா அங்க போயிடுவீங்க? அங்க போயிடுவோம். சரிங்கம்மா. எல்லாருக்கும் வீடு இப்ப கட்டி தர்றாங்களா? கட்டி தராங்க. ஆனா என்னோட ஒரு 2 வீடுக்கு கரண்ட்னால மேல கரண்ட் கம்பி போறதுனால அப்படியே நிறுத்தி பெண்டிங்ல இருக்கு. அப்ப அம்மாவுக்கு கூடிய விரைவில் ஒரு வீடு கிடைச்சிரும். சந்தோஷங்கம்மா. நல்லது நல்லது. ஏன்னா இந்த இங்க இருக்கிற மக்களுக்கு வீடே இல்ல. வீடு இல்ல அவங்களுக்கு. அவங்க 5 வருஷமா ஆழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வேணா எல்லாம் ஒண்ணுமே செய்யறது இல்ல. அவ இங்கதான் இருக்கிறாங்க. ஒண்ணுமே செய்யறது இல்ல. அவங்க ஒண்ணுமே கண்டுக்கிறது இல்ல. அவங்க ஆட்சியில இருந்து என்னப்பா செய்யறது? சரிங்கம்மா. வீடு கட்டி கொடுத்தா அங்க போய் ஜம்முன்னு இருக்கலாம்னு பாக்குறீங்க. அவங்களுக்கு பாவா வீடே இல்ல. ஆனால் இப்போ பசங்களாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க. கல்யாணம் பண்ணாங்கன்னா ஐயா நான் வருது, புலி வருது, எல்லாமே வருது. காலையில ஏதாவது ஒன்று போச்சு. எங்கள் வீட்டில் இருந்து இங்கே பார்த்துட்டு பசங்களாம் துரத்து விட்றாங்க. ஏன்னா தூக்கி நானு அது அந்த வழியில போகுது. இன்னும் சைஸ் தெரியுங்களா? இங்கேயும் அங்கேயும் இருக்கு. அது இருக்கு. இவ்வளோ பெருசு இருக்கு தலை. சரிங்கண்ணா. அந்த தலை பார்த்தோன்னே எனக்கே உட்காந்து பேருந்தா இல்ல என்ன போடுறது எனக்கே தெரியல. அப்படியே நின்று அதை பார்த்துட்டு அதுதான் வேடிக்கை பாட்டு பேண்ட் அடிச்சிருக்கிட்டு அது போகுது அந்த அவள்ல. இந்த தண்ணி எல்லாம் இந்த தண்ணி கொஞ்ச நேரத்துக்கு பைப்ல தண்ணி விடுறாங்க. அப்பா மசமுடி தண்ணி தான். சரிங்கம்மா. தண்ணி சரியா இது போடுறதுல பாருங்க. ஆத்துல தண்ணியே இல்லை. தண்ணி இல்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க? துவைக்கிறது குடிக்கிறதெல்லாம் இது இந்த தண்ணியில தான் கொஞ்சம் கொஞ்சம் குடி எடுத்ததப்பா ஆத்துல இது பண்றோம். அப்படியா? ஊத்து எடுத்துங்க. சரிங்கண்ணா சரி. அந்த இடம் பாருங்க அது எப்படி இருக்குன்னு. அந்த இடத்துல மேட்ல ஏறிதான் இறங்கணும். வாங்க பாக்கல. எந்த இடத்துல ஊத்து எடுக்கிறீங்க? வீட்டுக்குள்ள பாக்கலாமா? வீடு என்ன தப்பா பாக்குறது பாருங்க. அதுல என்ன இருக்கு? இங்கதான் தூங்குறீங்க கட்டில? அது இந்த அக்கா கொடுத்த கட்டலைங்க. நம்ம இங்க நம்ம ராணியம்மா கொடுத்த கட்டல. டொனேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்தது பழைய கால கட்டல. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ அந்த அம்மா இல்லாதனால எனக்கு கொடுத்துட்டாங்க. எல்லாம் ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் வந்து அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க. இதுதாங்க பாருங்க. எங்க ஏரியா இப்படிதான் இருக்கு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஒரு கூட்டு கீழே
உள்ளேயும் சமைச்சுக்கிறீங்க, மழை காலத்துலலாம் உள்ள சமைச்சுக்கிற மாதிரி. என்ன பண்ணுறதுங்க, மழை காலத்தில் இப்படி தான் சமைச்சிக்கணும். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அங்கே வந்து பாருங்கள் எப்படின்னா, நாங்கள் எல்லாம் மண்ணிலே கட்டியிருக்காங்க. வந்து பாருங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அங்கேருந்து நாங்கள் அப்படியே சொம்பளை எடுத்து தான் ஊற்றணும். அங்கே போய் யார் காட்டப்போ. நீங்கள் பாருங்கள், இந்த வழி, இந்த வழியில வரலாம், அப்படியும் வரலாம், அப்படி வரலாம், 3 வழி இருக்கு. சரிங்கண்ணா. ஆற்றுல மழை பெய்ய என்ன ஃபுல்லாக தண்ணியே இல்லையே. அங்கே பாருங்க தண்ணியே இல்லை, ஆனால் தண்ணி எடுத்துருக்கோம். வந்து பாருங்க, பார்த்து ஒன்று வலிக்கிறோம். சரிங்கண்ணா. பயங்கரமாக வழுக்குது. இந்த வீடு நல்லா சூப்பராக இருக்கு, மண்ணிலே கட்டி நல்லா வச்சுருக்கீங்க. இந்த வீடு இது வந்து கோயில் வீடுங்க. ஓ, கோவிலா? அருமை அருமை, சூப்பர்ண்ணா. உங்களோட கலாச்சாரத்துக்கு வீடு கூட டேமேஜாக இருந்தாலும் அருமையாக கோவில் வீடு மட்டும் நல்லா கட்டியிருக்கீங்க. நாங்கள் இருந்தது அப்படி இருந்தாலும் அம்மா அப்பா இது வந்து சரி சரி. உங்களோட தெய்வங்கள் நல்லபடியாக இருக்கணுன்ட்டு ஒழுகாமல் நீட்டாக கட்டியிருக்காங்க பாருங்க. ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா. உங்களுக்கு இப்போ வீடு கட்டி கொடுத்தோன்னா இங்கே போயிடுவோங்கிறீங்க. ஆமாங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. எவ்வளோ வருஷம்னா? 5 வருஷமாக அது பண்ணிகிட்டு இருக்காங்களா அந்த வேலைகள்? அது 6 மாதத்துக்குள்ளே கட்டி கொடுக்கணும்னு சொல்லி 6 மாதத்துக்குள்ளே கட்ட முடியலைங்க. கட்ட முடியல. அந்த கரண்ட் கம்பி வரதுனால எல்லா வீடு கட்டிட்டாங்க. எங்கள் வீடு 2 வீடு பெண்டிங் ஆகிப்போச்சு. இங்கேருந்து யாராவது போயிருக்காங்களா அந்த வீட்டுக்கு, குடியமர்ந்து போயிருக்காங்களா? இல்லைங்க, இன்னும் போகலை. இன்னும் போகலைங்க. இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வீடு கட்டுற விஷயம். ஒரு 6 மாதமா பாருங்க, நாங்கள் தண்ணி இப்படி தான் எடுக்கிறோங்க. இந்த ஊத்துல இருந்து தண்ணி எடுத்து சொம்மல் இருந்து அப்படியே முந்து விட்டுருங்க. ஆடு மாடு வந்துச்சுன்னா எல்லாம் களைச்சி விட்டுருங்க. திருப்பி அதை தண்ணி எடுத்து கொட்டி இந்த ஆடு மாடுக்கெல்லாம் தண்ணி ஊற்று வரும்போது நாங்கள் எடுக்கணுங்க. அந்த அங்கே கொஞ்சம் கொஞ்சம் குழியில் இருக்க தண்ணியை குடிச்சுக்கோங்க. சரிங்கண்ணா. சரிங்க. அஜய்க்கு ஃபோன் பண்ணியா? என்னடா இப்போ பார்த்தாலும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் ஃபாரஸ்ட்டில் வந்து ஏபிடபிள்யூவாக போயிட்டுருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஒரு 10 வருஷம் டெம்பரவரியாக இருந்தால் பர்மனெண்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வேட்டை தடுப்பு காவலர்களாக வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ தான் இவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் வந்துகிட்ருக்குங்க ரீசன்ட் டேஸாக. இந்த கம்பி பார்த்திங்கன்னா உள்ளே இங்கே வீடு இங்கே இருக்குது, ஃபாரஸ்ட் இப்படி யானைன்னு வந்து இல்லை டச் பண்ணால் கரண்ட்டெல்லாம் இல்லைங்க, ஏற்றலாம் இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். ஸோ அதுக்காக கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், எல்லாம் குரங்குங்கெல்லாம் உட்காண்ட்ருக்கு. எல்லாம் பார்த்திங்கன்னா காமன் கிரே லங்கூர் அப்படிம்பாங்க. எல்லாம் வெயிலுக்கு அப்படியே உட்காண்ட்ருக்குதுங்க. இயல்பான மக்கள், ஆனால் வந்து இவ்வளோ வருஷமாக காடையே சார்ந்து வாழ்ந்துட்டாங்க. இப்போ நாகரீக உலகத்தோட இணைந்து வாழ போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்கள், பணம் அப்படிங்கிற ஒரு விஷயனால வாழ்வாதாரத்துக்காக, வாழ்க்கைக்காக இப்போ தான் அரசு வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சு கொடுத்து வாழ்க்கையில் ஒரு சில முன்னேற்றங்கள்லாம் அவங்க லைஃப்பில் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. முடிஞ்சால் நம்ம இங்கே வந்து கலந்துக்கலாம். நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு நிமிஷம் தம்பி, இந்த ஒரு நிமிஷம்.
ஸோ மீண்டும் அடுத்த ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம். நன்றி. நம்மளோட ஒரு குட்டி ஃபேன் என்ன தம்பி யூடியூப்பு பேர் பேரா நீலகிரி நவ். நீலகிரி நோ. ஆ ஓகேவா? ஓகேயா, தேங்க்யூ, பாய்.